அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். என்னடா அது ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் வித்தியாசமா புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நியூ டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கேமரா எடுக்கணும். அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் சவுண்ட் குவாலிட்டி. லைவ் சவுண்ட்ஸ் வந்து செம்மையாக கேப்சர் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைவ் முடிச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை அப்லோட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக ஸ்ட்ரீம்டு அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ அது கரெக்டான ஒரு ப்ராப்பர் வீடியோவாக வர்றதுக்கு என்னோடய ப்ரொஃபைலில் அந்த வீடியோ வந்து ஷோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கோட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் ஒரு அண்ணனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கான்டாக்ட்ஸ்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அடிச்சுக்கிட்டோன்னா விச் மீன்ஸ் எப்படின்னா மங்காத்தா படத்தோட கம்பேர் பண்ணி நான் சில மீம்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கோட் வந்து மங்காத்தா அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஃபேக்ட் அதுதான். பட் வந்து அதை சொன்னோடனே அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்னப்பா விஜயோட ஃபேன் அவர், நான் அஜித் ஃபேன், எப்பயுமே இருக்கிறது தானே. அதில் வந்து நம்ம சேனல் கீழே வந்து ஒரு கமெண்ட் வந்து இப்போ வந்திருக்கு. லைவ் நம்ம பேசி முடிச்சு அந்த வீடியோ அவர் முழுசாக பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அது சம்மந்தமாக ஒரு கமெண்ட் வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்டில் பற்றி நம்ம பேசி அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக அவரோட பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அவருடைய அந்த கமெண்ட்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஈவன் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் சைடில் கட் பண்ணி வைக்கலாம். பட் வந்து அந்த பேரை நான் ஹைட் பண்ணிவிடுவேன். நீங்கள் லைவ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போவோம். ஓகே ஃபைன். இந்த ஒர்க்கு கமெண்ட்டு ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு அவர் போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு இதாயிடுச்சு. ஓகே ஃபைன். தம்பி உனக்கு ரிவ்யூ பண்ணவே தெரியல, ஆல்ரெடி உனக்கு எனக்கும் கான்வர்சேஷன் போச்சு, ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது, ஆர்எஸ்என் விபி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் ஜாஸ்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. விஜய் அண்ணாவை ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் எல்லாரும் அப்படின்னு சொன்னார். ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக மூவி இருக்கும்னு. அது மட்டும் இல்லை, இன்னும் 2 மூவிஸ் தான் விஜய் அண்ணாவுக்கு. ஸோ அதனால நினப்பு விபி விஜய் அண்ணாவுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, படம் ஃபுல்லாக ட்ரிபியூட் தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலில் ஒன்று கொடுக்கலாம்ல. சரி, மங்காத்தான்னு ஒரு படம் வந்துச்சு, அது வந்து அஜித்தோட 50வது படம். சரி, அஜித்தோட 50வது படங்கிறதுனால அஜித் ஆல்ரெடி பண்ணி வச்ச சில கேரக்டர்ஸ் அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரியோ ஏதாவது ஒரு சீனில் அவர் வந்து நடிச்சிருப்பாரா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. அது வெங்கட் பிரபு படத்தில் அஜித் சாரை எப்படி காட்ட முடியுமோ காட்டியிருப்பாரு. ஆஸ் அ ஃபேன் பாய் சம்பவம் வந்து அந்த அளவுக்கு யூனிக்காகவும் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். ஒரு அன்அப்பாலஜிக் வில்லன் அப்படிங்கிற கான்செப்டில் 5 பேர் வந்து அந்த படத்தை கொள்ளையடிக்கிறாங்க. 5ல் 4 பேர் கெட்டவங்க, அந்த 5ஆவதாக இருக்கிறவங்க அவங்கள விட கெட்டவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒன்லைனை வச்சு ஒரு படம் கொண்டு இருப்பாங்க. இதில் வந்து அஜித்தோடைய முந்தைய படத்தோடைய ரெஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ரைட்? தலை டக்கரு டோய் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கும். ரைட்? அது மட்டும்தான் அதில் இருக்கும். மற்றபடி வேறு எந்த படத்தோட தலை அஜித் அவர் அதுக்கு முன்னாடி 49 படம் பண்ணியிருப்பார்ல, அந்த 49 படத்துலேருந்து கூட எந்த ரெஃபரன்ஸும் எடுத்துக்கல. ஸ்டில் தலை 50ங்கிற டைட்டில் கார்டில் மட்டும்தான் அவருடைய அந்த முந்தைய படங்களுடைய அந்த கிளிப்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு டைட்டில் கார்டுக்கு. ஓகேங்களா, தலை 50 அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி அந்த படத்தில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம அண்ணனுக்கு புரியலை. ஆக்சுவலாக கமெண்ட் போட்ட நம்ம அண்ணனுக்கு அது புரியலை. சரி, ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்குவோம். ஸோ அதனால நினப்பு வந்து விபி விஜய் அண்ணாவுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ இதான் ஃபேக்ட் அப்படிங்கிறாரு. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது பிடிக்கல, 200 கொடுத்துட்டு நீ மூவி பார்க்குற, ஐ அக்செப்டட். ஆமாம், ஆப்வியஸ்லி 200 கொடுத்து நம்ம அந்த படத்தை பார்க்குறோம். 200 1500 டிக்கெட்டு, 2500 டிக்கெட்லாம் புக் பண்ணி பார்க்குறானே, அப்போ அவன் நிலமை அவனையும் பார்க்கணும். நான் 200 போட்டிருக்கனால மட்டுமே பேச முடியாது. 2000 டிக்கெட் கொடுத்து பார்க்குறவனோட நிலைமையிலேருந்து நான் யோசித்து பேசணும். கரெக்டுங்களா? நான் கரெக்டாக தான் ஒரு பாயிண்ட்ஸையும் நான் நோட் பண்ணி தான் பேசியிருக்கேன். நான் கம்பேர் பண்ணுறேங்கிறது எதனால் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா,
விஜய் அவர்களுக்கு சமீப காலமா எந்த ஒரு நல்ல சப்ஜெக்டும் அமையலைங்கிறது தான் எதார்த்தம். அவர் லாஸ்ட்டா பண்ண ஃபீல் குட் மூவி ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, மாஸ்டர். அதையுமே பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் அவர்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. விஜய் சேதுபதி தான் அந்த படத்த ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு மாரி கொண்டு போயிருப்பாப்ல. அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த ஜேடி மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜேடிக்கும், செகண்ட் ஹாஃப் ஜேடிக்கும் நெறைய எல்லாமே இருக்குமே வச்சுக்கங்களேன். நெறைய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். சில இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா அமைஞ்சிருச்சு மாஸ்டர் படம் கூட. ஆனா ஹோல்சமான படமா இருந்துச்சு எதுனா மாஸ்டர். லியோல கூட அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனை தூக்கியிருக்கலான்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. பீஸ்ட்ல எல்லாரும் சைனாக்காரனே நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்ததுக்கப்புறம் சைனாக்காரனே கலாய்ச்சான். அந்த மாதிரி பயங்கரமா 2 நாட்டுல வேற பேன் வேற பண்ணானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப, ஒரு ப்ராப்பரான ஹோல்சம் படம் குடுக்கணுங்கிறதுல ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப, இன்னுமே கதைய சரியா தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம எந்த படமும் பண்ண போறதில்ல. 2 படம் நம்ம தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எந்த படமும் பண்ண போறதில்ல. அரசியல் இருக்கப்புறம் வந்து இருக்கிறதுனால, ரசிகர்கள் நம்மகிட்டேருந்து நெறைய எதிர்பார்ப்பாங்க. ரசிகர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு, நம்ம இதுவரைக்கும் நம்ம பண்ணாத மாரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ஷியஸா அவர் பண்ணும்பொழுது, இந்த மாரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். லிட்டரலி வந்து ஜீவன்கிற கேரக்டர் வந்து வில்லனிசம்ல மிரட்டி விட்டுருப்பாப்ல. ஒத்துக்கிறேன். நத்திங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விநாயக் மகாதேவன். அந்த அன்அப்பாலஜெட்டிக் வில்லன். அந்த மாரி இருந்து ஏதோ ட்ரை தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபுல்ஃபில் ஆகல. ஓகேங்களா? அதுவும் நான் இந்த இடத்துல சொல்றேன். பிகாஸ் மெயின் வில்லன் மோகன் அவர்கள் வந்து அந்த படத்துல என்ன ஆனாருன்னு கூட கடைசியில காட்டல. ஜஸ்ட் சிவகார்த்திகேயன்ட்ட மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் பாட்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட புள்ளையோட. ஓகேங்களா? லாஸ்ட்டா ஜெமினி மேனோட ரெஃபரன்ஸ் வைக்கிற மாரி குளோன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அது கோட் வெர்சஸ் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது நான் ரொம்ப ஸ்பாய்லர் பண்றேன். படத்த ரொம்ப ஓப்பனா உடைக்கிறேன். ஆனா மீடியாலலாம் படத்த மொத்தமா ஒப்பிச்சுட்டானுங்க. ஓகேங்களா? ட்விட்டர்ல ஒரு சீனையும் கட் பண்ணி இது அதோட இன்ஸ்பிரேஷன், இது அதோட ரெஃபரன்ஸ், இது இதோட ரெஃபரன்ஸ். ஏய் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ மட்டுமே படத்துல வச்சா என்ன அர்த்தம்? ஒரு சீனுமே ரெஃபரன்ஸ் கைஸ். சரி ஏதாவது 1, 2 சீன்ல ரெஃபரன்ஸ் வச்சா கூட ஓகேங்கலாம். எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, விக்ரம் படத்துல கூட பார்த்தீங்க அப்டின்னா, 1, 2 இடத்துல தான் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா, இந்த படம் கோட்ல ஒரு சீனுமே ரெஃபரன்ஸ், அதுவும் தளபதி படத்தோட ரெஃபரன்ஸ் மட்டும் கிடையாது. மற்ற நடிகர்கள் படத்தோட ரெஃபரன்ஸும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு வர்றது என்ன? விஜய் படம் பார்க்க வந்திருக்கோம். அப்ப விஜய் படத்துல வெங்கட் பிரபுவோடைய படம் ஆல்ரெடி பார்த்தவங்க இருப்பாங்க. எத்தனையோ படங்கள் வெங்கட் பிரபு வந்து 11 படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த 11 படங்கள்ல இல்லாதது இந்த 12வது படத்துல என்ன புதுசா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, டி-ஏஜிங் டெக்னாலஜி. டி-ஏஜிங் டெக்னாலஜில மட்டும் தான் அவர் புதுசா பண்ணியிருக்காரு ஒழிய, கதை, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப பரிச்சயமான கதைய எடுத்து தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோல கொஞ்சம் எக்ஸ்பிளைனா சொன்னேன். பட் இந்த வீடியோல இன்னும் தெளிவா அத எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? சொல்றேன். ம். ஓகே. அப்புறம் வேற என்ன? ஆனா நீ கம்பேரிசன் பண்ணது எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்பெசிஃபிக்கலி உன் கூட பழகுனபோது, நீ நல்ல பையன், நல்ல தம்பின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல. ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தம்பி சாரி. உன்னோட ரூ. 200 டிக்கெட்டுக்கு வேல்யூ இல்லன்னு நீ சொல்ற அப்படின்னா, 400 கோடி கிட்டத்தட்ட 200, 300 பேர் இந்த மூவிக்காக உழைச்சிருப்பாங்க. அவங்க உழைப்ப நீ மதிங்கடா ஃபர்ஸ்ட்டு. வேணும்னா நீ ஒரு மூவி எடுறா அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. ஃபிளிப்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு ரிவ்யூவர். அவர் மேல எனக்கு செம காண்டு இருக்கு. இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. பொன்னியின் செல்வன் படத்த வந்து பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஒரு நம்ம வந்து நார்மலா ஒரு ஹோட்டலுக்குள்ள போறோம். இல்ல நார்மலா ஒரு டீ சாப்பிடுறோம்னு வச்சுக்கங்க. அந்த டீலாம் இப்ப ரூ. 20 ஆயிடுச்சு. அந்த ரூ. 20க்கு ஒர்த்தா இப்ப டீயோட குவான்டிட்டி இருக்கா? அப்படின்னா இல்ல. சரி குவாலிட்டியாவது இருக்கா? அப்படின்னா அதுவும் இல்ல. நான் கேட்கிறேன் ஏன் ரூ. 20 குடுத்து நான் இது பண்ணும்போது எனக்கு டீ குவாலிட்டியா குடுக்கணும்ங்கிறது நான் வந்து கேட்கறது வந்து என்ன தப்பு இருக்கு? குவாலிட்டியா இல்ல அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான். ஏன்னா நம்ம காசு குடுத்து அந்த படத்த பார்க்குறோம். இல்லைங்களா? அவன் ரூ. 100,00,00,000 முதல் நாள் வந்து ரூ. 126,00,00,000 வந்து வசூலாயிடுக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் குடுக்குறாய்ங்க. அந்த 126,00,00,000ல நம்மளோட ரூ. 200 இருக்கும் தானே! வசூல் அடிச்சா மட்டும் தான் அந்த படம் ஹிட் ஆகணும்னு இல்லங்க. நல்ல ஒப்பீனியனையும், நல்ல அளவுல ஒரு விமர்சனம் எடுத்து வேற லெவல்ல இந்த படம் இருக்குன்னு எல்லாருமே அங்கீகரிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? மஞ்சுமல் பாய்ஸ்லாம் அப்படிதான் அங்கீகரிச்சானுங்க. லிட்டரலா அது வந்து நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்துச்சு. அது மாலிவுட்டா இருந்தது வந்து நம்ம Disney+ Hotstarல தமிழ் வெர்ஷன் வந்துச்சு. இல்லைங்களா? அது மாதிரி. நான் வந்து ஏன்
இத நம்ம கம்பேர் பண்ணி தான் பேசியாகணும். ஆஸ் சினிமா ரிவ்யூவரா இருக்கிறேன். ஒரு சினிமா மூவி அனலைசிஸ் பண்றேன். ஆக்சுவலா இது மூவி அனலைசிஸ் தான். நான் ரிவ்யூவே இன்னும் முழுசா குடுக்கல. நான் அதுல அனலைசிஸ் தான் பண்ணி வச்சிருக்கிறேன். ரிவ்யூன்னு சும்மா ஜஸ்ட் அந்த டைட்டில் கார்டுல இருக்கும். பட் நான் பண்ணது ஃபுல்லாவே அனலைசிஸ். அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. 300 பேரோட உழைப்ப நான் வந்து உதாசீனப்படுத்தினேன்னு சொல்லல. எல்லாமே சூப்பர். டெக்னிக்கலா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் குறைகள் இருந்ததையும் நம்ம சுட்டிக்காட்டினோம். டான்ஸ் மொரட்டா பண்ணியிருக்காப்ல. லிரிக்ஸ்ல வந்து மதன் கார்கி கொஞ்சம் சொதப்பிட்டாப்ல. பட் லிரிக்ஸ்ல சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்படின்னு தான் நான் சொன்னேன். ரைட்டுங்களா? படத்தோட ஆக்ஷன்ஸ் அந்த டான்ஸு அது சிக்னேச்சரா ஒரு டயலாக். எங்கடா அந்த மஞ்ச சாரி அப்படின்னு சொல்லி வச்சதா இருக்கட்டும். ஹியூமர் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹியூமர் வைஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு வெங்கட் பிரபு படம் மாதிரி தான் நல்லாவே நல்ல என்கரேஜிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு படம் வந்து ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பாக்குது. ஆனா முக்காவாசி தளபதி கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால மத்த படங்களோட ரெஃபரன்ஸ் அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருக்கிறதுனால இது ஏதோ ஒரு ப்ராப்பர் வெங்கட் பிரபு ஃபிலிமா இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மேபி இந்த ஓடிடில ரிலீஸ் ஆகும் பொழுது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாருமே அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுப்பாங்க. நான் அப்ப வந்து இந்த அண்ணா வந்து அப்ப புரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் ட்ரோல் பண்ணுவானுங்க. எந்தெந்த சீன இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. லைட்டா அங்கங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. சிவகார்த்திகேயன் கேமியோ ட்ரோல் பண்ணாய்ங்க. ஆக்சுவலா அவர் அந்த அளவுக்கு குரோத் அது. ஆக்சுவலா ஒரு டைம்ல துப்பாக்கி படத்தோட ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்குறத பத்தி ஒரு பெருசா ட்வீட் போட்டிருந்தாப்ல. துப்பாக்கி கையில வச்சிருக்கிறவன விட துப்பாக்கி டிக்கெட் கையில வச்சிருக்கவன் தான் பெரிய ஆளா இருக்கிறான் இந்த டைம்ல அப்படிங்கிற மாரி சம்திங் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருப்பாப்ல. ஒரு 13 ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு அவர் வந்து இந்த படத்துல கேமியோ பண்றாரு. அது குரோத் லெவல். ஆனா அதையே புடிச்சு இப்ப கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. என்ன கரெக்ட்டா? அதையே வந்து பரிதாபங்களோட டெம்ப்ளேட் எடுத்து அதுல ஏஐ யூஸ் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்காய்ங்க. ஒரு சீனு இப்ப வந்து ஒரு எப்படி சொல்றது? இது ஒண்ணு பார்த்தேன். ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். ஜஸ்ட் ஐ வுட் ஷேர் திஸ் ஒன் ஓகேங்களா? நான் அத வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நிமிஷம். ஏன்னா நான் ப்ராப்பரா கன்வே பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ்லீடிங்கா கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மேல ஒரு நெகட்டிவான இம்ப்ரஷன் செட் ஆயிடும். நெகட்டிவா இம்ப்ரஷன் செட் ஆனா கூட ஒரு ஜென்யூனிட்டி அதுல இருக்கணும். அதனால தான் நான் வந்து இத இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. அதாவது கடத்தல்காரனை பிரிய மனமில்லாமல் கதறி அழுத 2 வயது சிறுவன் இப்படி ஒரு பாச பிணைப்பா? ஆக்சுவலா அது 2 வயசு சிறுவனா இருக்க வாய்ப்பில்ல. ஒரு 5 வயசு சிறுவன், ஒரு 4 வயசு சிறுவனா வச்சிருந்திருக்கலாம். மீம் கொஞ்சம் தப்பு தான். இருந்தாலும் அத சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ட்ரோல் தான். இது இன்ஸ்டன்ட்டா ட்ரோல் தான். கடத்தல்காரனை பிரிய மனமில்லாமல் கதறி அழுத 4 வயது சிறுவன் இப்படி ஒரு பாசப்பிணைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடத்தல்காரன் மீது ஒரு மகன் வைத்திருக்கிற பாச பிணைப்பு தான் இந்த கோட் திரைப்படத்துடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தா வெல் ப்ரிப்பேர்டா நம்ம வந்திருப்போம். அட பரவாயில்லையே புதுசா இருக்கே அண்ணா இது புதுசா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி நாங்க வந்திருப்போம். பட் வந்து இது ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு சீனையும் கட் பண்ணி நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை ட்ரோல் பண்ணிட்டே இருப்பானுங்க ஓடிடியில். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த லைவ்ல, இப்போ இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு முழுசாவே புரிய வரும். நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுறதுல தப்பே இல்லை. அந்த ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படமாக பார்க்குறோம். விஜய்ங்கிறது ஒரு ஆக்டர், ஒரு பெரிய ஆக்டர் படம்ப்பா அப்படின்னு சொல்லி வருவாங்க. வர்றப்ப என்னடி படம் இது 3 மணி நேரம் போட்டு அருன்னு அறுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்களா? அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்களா? டேய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கான், அதை போய் நம்ம ஏன்டா வேஸ்டா 200 300 செலவு பண்றோம் ஃபேமிலிக்குன்னு அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்களா? அதுதான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல வந்தது. ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து உங்களுக்கு முழுசா புரியல அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஓடிடியில் வரட்டும், எல்லாரும் ட்ரோல் பண்ணுவான். அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரிய வரும். அவ்வளோதான். சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாவம் நம்ம கமெண்ட் பண்ணவர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாராம். நமக்கு அதனால இப்போ எல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேங்க. இப்போ எல்லாம் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எப்படின்னா நம்ம லைஃப்பில் திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க. வர்றதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமும் படக்கூடாது, போகிறத நினச்சி வருத்தமும் படக்கூடாது.
வர்றாங்களா? அவங்களா வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு தேவைன்னா வருவாங்க. தேவையில்லைன்னா நம்மள விட்டு போயிடுவாங்க. அத நெனச்சு நம்ம ரொம்பலாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, நம்மளோட எமோஷன்ஸ் இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா, இங்க நெறைய எமோஷன்ஸ சேகரிச்சு நெறைய விஷயங்கள இழந்துட்டேன். இங்க எமோஷன்ஸ வச்சிருக்கனால நெறைய விஷயங்கள இழந்தாலும் பரவால்ல. நமக்கு நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ பரவால்ல. பட் ஜென்யூனா பார்க்குற சினிமா மேல லவ் இருக்கிற மத்த நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ டெஃபினட்டா நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.